Hello and welcome to the series of All About English. Good morning, everyone. On that way, the first word is big time. Big time. In two contexts, it is getting used. One is noun, another one is adverb. In British English, பெயர்ச்சொல்லிலே the most successful level in one's career, especially in entertainment. பொழுதுபோக்கு துறையிலே இருக்கக்கூடிய சாதனை அல்லது வெற்றியை பற்றி பேசுவது இந்த பெயர் சொல்லான பிக் டைம் என்பது மகத்தான வெற்றி என்கின்ற பொருளிலே. பிக் டைம் மகத்தான வெற்றி எதிலே? பொழுதுபோக்கு துறையிலே. பொதுவாக அனைத்து துறையிலும் சொல்லலாம், பொதுவாக குறிப்பாக பொழுதுபோக்கு துறையிலே பெரும்பாலும் பயன்படுகிறது. எப்படி? எக்ஸாம்பிள், a big part actor finally made the big time in Hollywood. I repeat, a big part actor finally made the big time in Hollywood. துணை நடிகர், பிக் பார்ட் ஆக்டர். துணை நடிகர் இறுதியாக ஒரு மெகா வெற்றியை ஹாலிவுட்டில் கொடுத்திருக்கிறார். துணை நடிகர் இறுதியாக ஒரு மெகா வெற்றியை ஹாலிவுட்டில் கொடுத்திருக்கிறார் அல்லது ஒரு மெகா வெற்றியை சாதித்திருக்கிறார் என்ற பொருளிலே a big part actor finally made the big time in Hollywood. Next example, as an adverb, வினை உரி சொல்லாக எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று பார்ப்போம். To a great extent or on a large scale. To a great extent or on a large scale. பொருள் பெருவாரியாக. பெருவாரியாக. To a great extent on a large scale. பெருவாரியாக. This time they have messed up big time. பெருவாரியாக அவர்கள் இந்த தடவை சொதப்பி விட்டார்கள் என்ற பொருளிலே அதை சொல்லுகிறார்கள். அல்லது இந்த தடவை அவர்கள் பெரிதும் சொதப்பி விட்டார்கள், மிகவும் சொதப்பி விட்டார்கள் என்கின்ற பொருளிலே this time they have messed up big time என்று சொல்லுகிறார்கள். This big time in South African context slightly differs in usage. Let us see how is it. Do you know him? Big time. Do you know him? The answer is big time. உங்களுக்கு அவரை தெரியுமா? Yes, I know him well என்கின்ற விதத்திலே வகையிலே அவர்கள் அதற்கு பதிலாக பிக் டைம் என்று பயன்படுத்துகிறார்கள். Do you know him? Big time. Do you speak English? Big time. Do you speak French? Big time. நான் ரொம்ப நல்லா பேசுவேன். To a great extent I can speak French. To a great extent I can speak English என்கின்ற விதத்திலே சவுத் ஆப்பிரிக்காவில் in a day-to-day context casually they are not casually, frequently they are using it. அடுத்த வார்த்தை touch wood. Touch wood. It is said to express one's good luck to continue. அதிர்ஷ்டவசமாக என்னமோ புண்ணியம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். It is available both in British English and South African English, but it is getting used predominantly only in South African English. இது பிரிட்டிஷ் ஆங்கிலத்திலையும்
இந்த வார்த்தை இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கன் ஆங்கிலத்திலையும் தென்னாப்பிரிக்க ஆங்கிலத்திலையும் இந்த வார்த்தை இருக்கிறது. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் இது மிகவும் அதிகமாக, ரொம்ப சர்வசாதாரணமாக, in everyday context it is getting used, whereas in British I think it is rarely getting used. Touch wood, said to express one's good luck to continue. For example, I haven't been banned yet, touch wood. இதுவரைக்கும் என்னை யாரும் இன்னும் தடுக்கல, நல்ல வேலையாக. லக்கிலி, அதிர்ஷ்டவசமாக, என்னமோ புண்ணியம், இதுவரைக்கும் யாரும் என்ன தடுக்கல என்கின்ற விதத்திலே I haven't been banned yet, touch wood. How is the business? It's okay, touch wood. எப்படி வியாபாரம் போய்கொண்டிருக்கிறது? எப்படி வியாபாரம் இருக்கிறது? Oh, it is going well, touch wood. ஏதோ போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, அதிர்ஷ்டவசமாக, இதுவரைக்கும் ஒன்றும் ஆகல, so far so good என்கின்ற விதத்திலே அதை பயன்படுத்துகிறார்கள். Touch wood, he is in good health. Luckily, அதிர்ஷ்டவசமா, என்னமோ நல்லா இருக்கான், ஆள் நல்லா இருக்கான். Touch wood, he is in good health. So with that we conclude today, ladies and gentlemen. Let's meet tomorrow. Thank you for listening. Bye-bye.